ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி சொரக்காய் கிரில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சொரக்காயில் கூட்டு பொரியல் செய்கிறத விட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சொரக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். முதல்ல சொரக்காயில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம நீக்கிக்கலாம். சொரக்காயை வாஷ் பண்ணக்கப்புறமா ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். சொரக்காயை நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 12 பீஸ் எனக்கு வந்தது. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய், சீரகம், மிளகு, மல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட் இல்லாட்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் தண்ணியும் தவிர எல்லா மசாலையும் சேர்த்துக்கப்புறமா அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் கலந்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா மசாலாவையும் கலந்துக்கலாம். நம்ம இதில் எல்லா சொரக்காவையும் சேர்த்து இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டிக்கோங்க. இதை நம்ம 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் தவாவில் 1 டீஸ்பூன் போல் பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க சொரக்காவை கிரில் பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்தக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. சூப்பரான சொரக்காய்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.